வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற இடம் எதுனாக்கா கோல்டன் டெம்பிள் தாங்க வந்திருக்கிறோம். இந்த இடம் வந்து திபெத்தியர் வந்து அங்கேருந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க ஊர்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தப்போ நாம் வந்து இடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தோம். நம்ம அந்த இடம் தான் இந்த இடம். அதை பார்க்க தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம். அவங்க எல்லாம் பாருங்கள் அமைதியாக அப்படியே வீடு வீடாக கட்டி கொடுத்துருக்காங்க. சுற்றிவே அவங்க வந்து தங்கி இருக்காங்க. அவங்க வாழ்க்கை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். நீங்களும் அந்த அவங்க வாழ்க்கை முறையை பாருங்கள். ஓகே, நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் நான் படிச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோ அப்படியே இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து கோல்டன் டெம்பிள்னு சொல்லுவாங்க இது பேர். ஹிஸ்ட்ரி புக்கில் படித்த கோல்டன் டெம்பிள் இதுதான். ஓகே, அதனால் அடுத்ததாக இப்போ இதை பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்ததாக கூர்க்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதனால் இப்போ நம்ம இதை பார்த்துடலாம். இல்லை இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் முன்னாடி எல்லாம் கடைகள்லாம் வச்சுருக்காங்க. நீங்களே உங்களுக்கே காட்டியிருப்பேன் நான். அவங்க சும்மாலாம் இருக்காமல் எல்லாம் கடைகள் வச்சு வியாபாரம் பண்ணி அது மூலமாக வருமானம் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஒவ்வொரு விதமாக வந்து வருமானத்தை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க அடுத்த கட்டமாக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸே பாரு, இன்னும் சேஞ்ச் பண்ணாம அந்த கல்ச்சர் அப்படியே வச்சிருக்காங்க. என்னதான் நம்ம ஊர்ல வந்து அவங்க தங்கி இருந்தாலும் அவங்களுடைய ஊருடைய அந்த கல்ச்சரை மாத்திக்காம இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கிறீங்க இங்க சீலை கட்டிட்டு இருந்தா வெளிநாடு போயிட்டாக்கா அப்பதான் ஆப் டயர் போட்டுக்கிறதுங்க பிள்ளைங்க. என்னத்தை போய் நம்ம சொல்றது? ஏன்னா கேட்டா நாங்க மாடர்ன் ஆயிட்டோம் அப்படிங்குதுங்க. சரி வாங்க, நாம தான் மாறிட்டோம். அவங்க ட்ரெஸ்ஸிங்கே வந்துட்டு ஹாரி பாட்டர் படம் வருதுல்ல, ஹாரி பாட்டர்ல அது மாதிரி இருக்குல்ல. ஆமா கண்ணு, சூப்பரா இருக்குதுல்ல. செம்பருத்தி நெடுக்கு வழி நெடுக்க செம்பருத்தி பூ செடி வச்சிருக்காங்க. எல்லா கலர் செம்பருத்தி கிரீனிஷா இருக்கு. ஆமா, போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. முதல்ல நம்ம அவங்களுடைய என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து உள்ளே பூந்து உள்ளே வரணுங்க. அப்படி உள்ளே வந்தமாக்க தான் அவங்க வந்து கடைகள்லாம் வச்சுருக்காங்க. அதையெல்லாம் பார்க்க முடியும். நாங்கள் காரை வந்து பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அங்கே உள்ளே வந்துட்டோம். நாங்கள் இதுதான் வந்து கோல்டன் டெம்பிளுக்கு உள்ளே போகிறதுக்கான வழி. வாங்க போகலாம். இப்போ நம்ம என்ன இடத்துக்கு போய்க்கிறோம்? கோல்டன் டெம்பிள். என்னது கோல்டன் டெம்பிள்? அது என்ன இடம்? திபெத்ல இருந்து ஒரு முறை ஓடி வந்துட்டாங்கல்ல, அவங்க சைனாக்காரங்க பிடிக்கிறப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு அவங்க இந்தியாக்காரங்க இது மாதிரி கர்நாடகாவில் மட்டும் ஒரு 6 இடத்துல இது மாதிரி நிலமும் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓஹோ, திபெத்ல இருந்து வந்தவங்களுக்கு நம்ம இடம் அடைக்கலம் வந்தவங்களுக்கு. திபெத்ல இருந்து வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் இதா? சரி வாங்க போய் பார்த்துடலாம். அவங்கள போய் திபெத்லேருந்து வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடமா அந்த இடத்துல அவங்க திபெத்துக்காரங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்துடலாம். அவங்களையும் ஒரு வேடிக்கை பொருளாக தானே பார்க்குறோம் நாமளும் வந்து. பரவாயில்ல, வெறும் கடையாக இருக்குதுடா. மேலெல்லாம் தான் அவங்க ரூம் போட்டு தங்கியிருக்கா. வீடு வீடாக கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறதெல்லாம் வீடுங்க. சூப்பர் அழகா இருக்குல்ல. இது பேர் அழகா இருக்குது, டிராகன் போட்ட மாதிரி இல்ல. அங்க போய் எத்தனை பொம்மைங்க பாரு அங்க. விகாஸ் நோபிட்டாடா. திபெத்திக்காரங்க பாருங்களேன். நம்ம ஆளுங்க கூட இப்பெல்லாம் பிஸ்னஸ் பண்றதுல திபெத்திக்காரங்க எவ்வளவு சூப்பரா பிஸ்னஸ் பண்றாங்கன்னு. அது என்னது? காரு வண்டியில. ஓஹோ, அந்த பித்தாளையில பாரு, அது பாரு அந்த புத்தர். இது இந்த புத்தர் இது ரொம்ப அழகா இருக்குதுடா. வெயிட் கம்மியா இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு. ஐயா சூப்பரா லைட் இருக்குப்பா. இது என்ன? இது உள்ள இது அங்க போய் பார்க்கலாம். இது என்னன்னு சூப்பரா இருக்குதுல்ல. ஜார் எல்லாமே சூப்பரா இருக்குதுன்னு. அந்த டீப்பா எனக்கு ஒன்று வாங்கிக்கிறேன். அங்க கேட்கறாங்க பாரு. இல்லைங்க, வீடியோ தான் எடுக்கிறோம். நம்மளோட பூ பாருங்க.
ஐ பெட்ரியா பூ பாருங்களேன். ஐ சூப்பர் சூப்பர். என் கை சைஸுக்கு இருக்கு. பொன்னியின் செல்வன் படத்துல வந்த சீன் இதா? பொன்னியின் செல்வன்லயே வந்துச்சு? இல்லம்மா, அப்படிதான் இங்க எல்லாம் ஓதிட்டு இருப்பாங்க. ஒரு பொன்னியனை வந்து கூட்டிட்டு உள்ள போயிருவாங்க. அந்த அது ஆடிட்டு படிக்கிறாங்க. உள்ள விளக்கேற்றிருக்காங்க. சூப்பராக இருக்குது விளக்கு. நந்தா தீபம். இந்த தீபம் வந்து நாமளும் ஏற்றணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு தீபம் வந்து 5 ரூபான்னு சொல்லி அவங்க டோக்கன் கொடுக்குறாங்க. நம்ம வாங்கி நாமளே ஏற்றலாம். இந்த தீபம் வந்து நமக்கு யாராவது எதிரிங்க இருந்தால் அவங்கள வந்து வதம் செய்கிறதுக்காகவும், அடுத்து வந்து நமக்கு ஏதாவது செய்வனையோ ஏதாவது செஞ்சு வச்சுருந்தாங்களா அது நம்மளை வந்து எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த தீபம் வந்து ஏற்றுறாங்க. இதில் வந்து 10 தீபம் வந்து வாங்கி வர்ஷாவுக்கு வந்து ஏற்ற சொல்லி கொடுத்துருந்தேன். அவளும் அதே மாதிரி ஏற்றுனா ரொம்ப நல்லா தீபம் வந்து எரிஞ்சிச்சிங்க. இந்த மாதிரி தீபம் ஏற்றின பிறகு அவங்க ஒரு மந்திரமாட்டம் சொல்லிவிட்டு தண்ணியை வந்து அப்படியே எடுத்து தெளித்து விடுறாங்க. அந்த தண்ணி வந்து அவங்க தெளித்து விடும்போது நம்ம ஏற்றின தீபம் வந்து ஒரு தீபம் கூட அணையக்கூடாது. அப்படி அணையாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம நினச்ச காரியம் நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதே நம்பிக்கையோடு நாமளும் அந்த விளக்கை ஏற்றும் போது அந்த நம்பிக்கையோடு நமக்கும் அந்த காரியம் நிறைவேறும். அதே மாதிரி வருஷாவும் விளக்கு 10 தீபம் ஏற்றியிருந்தால் அவரும் வந்து பூஜையெல்லாம் செஞ்சு அந்த பாருங்க ஒரு ஜக்கில் வந்து தண்ணி கொண்டு வந்து அது மாதிரி தெளித்தார். ஒரு தீபம் கூட அணையலை. அதனால் வந்து அவரும் சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து நிறையா கடைகளில் வந்து இந்த மூங்கில் கோடைகளும் அதுக்கப்புறம் ஆல் ஸ்பைசஸும் நிறையா கிடச்சிச்சிங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஏன்னா காரில் வந்து வைக்கிறதுக்கே இடம் இல்லை. நாங்கள் கொண்டுட்டு போன லக்கேஜ் அதிகமாக இருந்ததுனால காரில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே நான் வாங்கலை. சரி நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துட்டோம். நான் பார்க்க ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, தனியாக ஒரு டெம்போ தான் நான் கொண்டுட்டு போயிருக்கணும். நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறதா இருந்தால் அதுக்காகவே அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். நாங்கள் மளிகை சாமான் நிறைய இருக்குது. பிங்க் கலர்ல இருக்கும். இல்ல
அது இல்லைங்களா? சூப்பர் விகாஸ். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் உன்னுடைய ஃபோன் தொப்பிக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்குதுடா. காட்டுறா. சூப்பர் சூப்பர். இப்போ நாங்கள் கூருக்கு வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்து ராஜா சீட்டில் வந்து நாங்கள் சூரியன் மறையிறத பார்க்கணும்னு நினச்சோம். ஆனால் அதை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் என்னவோ தெரியலிங்க, நாங்கள் அங்கேருந்து வர வழி எல்லாம் நிறைய செடி கடைங்களாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரு கடையில் கூட வாங்கறதுக்கு முடியல. ஏன்னா எங்கேயும் தூக்கிட்டு போகிறதுக்கு இடமே இல்லை. இப்போ வந்து நாங்கள் கூர்க்கில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் இங்கே என்னென்ன இடங்கள் பார்க்கறதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே பார்த்துடலாம். தலக்காவேரி பார்க்கணும் காலைல எந்திரிச்சதும். ஓகேவா? அம்மா அம்மா இதுக்கு அப்படியே வந்துட்டு அந்த கொம்பு வாங்கிமா மாட்டிக்கமா. அங்க கிரவுன் மாதிரி இருக்குல்ல, லைட் லைட்டா இருந்துது. அங்க இருக்குது. அம்மா இப்பவே வாங்கிக்கிறியா? வா அண்ணா போ வரேன். ஏய் ஒண்ணு மட்டும் போதும் விகாஸ். ஏய் ஒண்ணு போதும். என்ன பண்ற விகாஸ்? போ. காப்பி லெமன் காப்பி. சாமி உள்ள ஓடியாச்சு. சாமி லைட் இருக்கா? அவதான் விக்கிறான்ட்டு போட்டு விக்கிறானா நீ ஏன்? தம்பி காட்டுங்க. சூப்பர். நாங்க சன்செட் முடியாதுன்னு சொன்னனால என் தலையில கட்டிட்டீங்க. சன்செட்டை பார்க்கறதுக்காக வேண்டி வந்திருக்கோம். ஆனா சன்செட் ஆயிடுச்சு. சன்லாம் சூரியன்லாம் இறங்கிட்டான். என்னங்க என்னங்க ஒவ்வொரு ஊஞ்சல்ல உட்கார்றதும் கூட்டம் இவ்வளோ உட்காந்துட்டு இருக்காங்க. ராஜா சீட். எனக்கு இந்த இடத்துக்கு பேரு ராஜா சீட். நம்ம ஏற்காடு அண்ணா பூங்கா மாதிரி தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நிறைய தீம் பார்க் மாதிரி இருக்கு. கனே எங்க பாரு இது இருக்கு, அந்த ஸ்னேக் பாரு. வருஷம் ஸ்னேக் பாரு. ஸ்னேக் ஏய் நல்லா இருக்குது, அவனுக்கு கொடுங்க. அழகா இருக்குது ஸ்னேக். பிரின்சஸ். இங்க காட்டு பிரின்சஸ். சூப்பர் பிரின்சஸ். Thank you. ஃபுல்லாவே ரோஸ் கார்டன் பாருங்க. அது ஒரே கலர் பிங்க் கலர் ரோஸாவே இருக்கு பாருங்க. எல்லாமே பிங்க் கலர் ரோஸாவே அவ்வளோ சூப்பரா இருக்குது. இப்போபொட்டமஸ் வச்சிருக்காங்க, நீர் யானை வச்சிருக்காங்க. அதுல வந்து நடுகாண்ட ரோஸ் கார்டன் சூப்பரா இருக்குது. கொஞ்சம் வெளிச்சத்துல வந்திருக்கலாம், பயங்கர டிராஃபிக், அதனால எங்களால வர முடியாம போயிடுச்சு. இன்னும் ஒரு ½ அன் ஹவர் முன்னால வந்திருந்தோமா அழகா பார்த்துருக்கலாம். எல்லாரும் கரெக்டா வெயில் கொடுத்துருக்காங்க. ஆமா, யானை கிட்ட இல்லடா, யானை கிட்ட போறதுக்கு பயமா இருக்கிறீங்க. இந்த மாதிரி யானை கிட்ட போய் நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் இல்ல? ஆமா, அதனால வந்து இப்படி வந்து பயப்படாம யானை கிட்ட போய் நின்று போட்டோ எடுத்துக்கலாம். போய் நிக்கிறியா வருஷா போட்டோ எடுக்க? போலியா? ரியல் யானை கிட்டயா? ஓகே, வா போலாம். இது மாதிரி அங்கங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. இது மாதிரி பார்க் மாதிரி உக்காந்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஜிப்லைன்ல தான் இப்போ காட்டினேன் இல்லைங்களா, ஜிப்லைன்ல போறதுக்கும் நல்லா இருக்கு. வந்தா குழந்தைங்க வந்து ஒரு 2 மணி நேரமாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். இங்க ஈவினிங் டைம் சூப்பரா இருக்கும் இங்க வந்தாக்கா. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ போல எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப டல் ஆயிட்டாரு. இப்போ சொல்லு.
பியூட்டிஷியன் வேலை பார்க்க போறா வருஷா. இப்போ நாங்க ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ எங்க ரூம் வந்து நல்லா எல்லாருமே ஒண்ணா தங்குற மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம், 2 பெரிய பெட்ரூம், ஒரு சென்டர்ல ஒரு ஹால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு பெட்ரூமு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு பெட்ரூமு. லேடிஸ் எல்லாம் இந்த ரூம்ல, இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூமு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு பெட்ரூமு. ஜென்ஸுக்கெல்லாம் ஒரு பெட்ரூமு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோனில் இருக்கிறீங்க. எப்போ டிஃபன் கொடுப்பாங்க? பசிக்குது. அவ்வளோதான். சென்டரில் வந்து பாத்ரூம் கிடையாதாடா? இல்லை, 2 பெட்ரூம்லேயும் 2 பாத்ரூம் அட்டாச்சோட இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு போகிறோம். ஃபயர் கேம்போட போய் சாப்பிட போகிறோம். இந்தியா வேணா இந்த இதை பண்ணுறது மோனோலிசாவா? ஒரு பக்கம் ஒரு மாதிரி, ஒரு பக்கம் ஒரு மாதிரி. இப்போ மேக்கப் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபைனல் டச் காட்டுறோம் உங்களுக்கு. ஜேசு, உங்க வீட்டுக்காரம்மாக்கு எப்படி இருக்குது? ஆமா ஆமா ஆமா. சிரிக்கல, நல்லா இருக்குது. அப்படி ஷைனிங்கா இருக்குது. இது பிளஷ்ல வந்து மின்னுது. எனக்கே பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அதான் கல்யாணத்துக்கு போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடு. கிராண்டா நகை போட்டு பட்டு சீலை கட்டா எல்லாம் அப்படி ஒரு ரூம்ல விட்டுட்டீங்கன்னா மேக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்க. டின்னர் சாப்பிட கிளம்பிட்டோம். போய் டின்னர் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கூட்டமே இருக்கிறோம். என்னதுப்பா தக்காளி சோறு ஆட்டுக்குது? சிக்கன் பிரியாணியா? அதுக்கு பல எங்களுக்கு கொஞ்சம் தக்காளி சோத்தையாவது ஆக்கி வச்சுருந்துருக்கலாம். யாராச்சு தக்காளி சோறு வாசல் எங்களுக்கு தக்காளி சோத்தையாவது ஆக்கி வச்சிருக்கலாம்னு. ஆமா ஆமா, சுடு தண்ணி ஊற்றி கொடுத்த மாதிரி இது. பருப்பு குழம்புல ரசம். பிரியாணி எப்படிப்பா இருந்துச்சு? சூப்பரா இருக்குதா? எனக்கு என்னமோ வருஷம் ஒவ்வொரு ட்ரிப்பும் வாந்திருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. தக்காளி வாசம் அடிச்சிச்சு, தக்காளி சாதம் வாசம் அடிச்சிச்சு. பரவாயில்லையா? சப்பாத்தி சாப்பிட்றீங்களா? சரி, ஓகே. ஊறுகாய் சூப்பராக இருக்குது. இன்னைக்கு பௌர்ணமி, சூப்பராக நிலா வெளிச்சம் பாருங்க, அருமையாக தெரியுது. நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல் வந்து மவுண்டன் வியூ வில்லாஸ். இதுதான் வந்து நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல், கூர்க். ஓகே, இதுதான். இந்த நம்பருக்கு தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணி வந்து ரூம் எடுத்து தங்கிக்குங்க. கஷ்டப்பட்டுருங்க. ஆனால் சாப்பாடெலாம் ஒன்றுமே நல்லா இல்லை. உண்மையை சொல்லிட்டேன், சாப்பாடு எதுவுமே நல்லாவே இல்லை. இப்போ ஃபயர் கேம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா இந்த சப்பாடு நாட்டுக்குள்ள ஏன்டா ஆட பண்ணுற? வரமாட்டா டிங்கு டிங்கு. நீ ஸ்டார்ட் பண்ணி நீ பாட்டு பாடு. அவனுக்கு வெக்க வர வருது. என்னதுங்களாம்?
அஹிம்சு உட்காந்துக்கிறீங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. பசங்க பிள்ளைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் போய் ஃபயர் கேம்பில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். நாளைக்கு காலையில் 6 மணிக்கே வந்து தலைக்காவேரி போக போகிறோம். நாங்கள் அங்கே வந்து தலைக்காவேரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைய வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.